சீக்வென்ஷியல். சீக்வென்ஷியல் சீக்வென்ஷியல்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு மாடியூல் இந்த மாடியூலுக்குள்ள you are having a set of components. The output of component is input to the component. The output of component is input to the component. The output of component input output to the component. அப்ப பாருங்க, can you able to understand the sequence? This is first, this is second, this is third, this is fourth, and this is called sequential. அப்ப sequentialனு போனா dependency இருக்குன்னு சொல்ற. what do you say now? dependency between components. Dependency between component inside one module. This is called sequential. புரியுதா? Output of one component is the input of another. Occurs naturally in functional programming. Example, I will say one example, binary search. So what you will do now? According to binary search, first important condition enna? First important condition with respect to input. For binary search enadhu? All the element of that array, input array should be அதுக்கு முன்னாடி all the element of the input array should be simple question. Yes. Sorted. Yes. Order. Sort ஆகணும். Sort இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பைனரி சர்ச் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ரிசல்ட் கொடுப்பீங்க. இப்ப நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் பாருங்க. இது நடக்கணும். சார்ட்டோட அவுட்புட்ட பைனரி சர்ச் கொடுப்பீங்க. பைனரி சர்ச்சோட அவுட்புட்ட ரிசல்ட்டுக்கு கொடுப்பீங்க. சே எஸ் சார். இவ்வளவுதான் பாயிண்ட். புரியுதா? சீக்வென்ஷியல் புரியுதா? வெரி வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணுவீங்க. சார்ட்டோட அவுட்புட்டை கொண்டு போய் பைனரி சர்ச் ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பீங்க. பைனரி சர்ச்சோட ரிசல்ட்டை கொண்டு போய் ரிசல்ட் கொடுப்பீங்க, பிரிண்ட் பண்ணுவீங்க. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சீக்வென்ஷியல் கோகஷன். அப்ப பைனரி சர்ச்ங்கிறது சார்ட்டோட டிபெண்ட் ஆயிருக்கு, ரிசல்ட்ங்கிறது பைனரி சர்ச்சை டிபெண்ட் ஆயிருக்கு. டிபெண்டன்சி இஸ் அவைலபிள். கரெக்டா? டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா when the dependency is more, cohesion is more. When the dependency is more, cohesion is more. Say yes or no? When the dependency is more, cohesion is more. Come on. When the dependency is more, cohesion is more. When cohesion is more, true or false question? When cohesion is more, it is least desired. True or false? When the cohesion is more, it is least desired. Question நல்லா இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. simplest question. cohesion ஜாஸ்தியா இருந்தா நான் அதை அதிகமா விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. True or false? False. It's false. My dear friends, it's false. ஏன் திருப்பி நான் சொல்றேன் பாருங்க. ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் பண்ணா கிளியர் ஆயிடும். நம்ம சொன்ன லாஜிக் என்ன? CL TPC SF. இங்க என்ன இருக்குன்னு பார்த்தோம்? cohesion என்னவா இருக்கு? லோவா இருக்கு. இங்க cohesion என்னவா இருக்கு? ஹையா இருக்கு. cohesion என்ன? டிபெண்டன்சி வித்தின் த மாடியூல். அபார்ட்மெண்ட்ல எங்க வீட்டுல இருக்கிற ஒய்ஃப், குழந்தைங்க மேல நான் என்ன பண்ணணும்? அன்பு அதிகமா செலுத்தணும். அப்ப cohesion என்ன டிசையர்டு? ஹை டிசையர்டு. cohesion என்ன டிசையர்டு? ஹை டிசையர்டு. அப்ப டிபெண்டன்சி என்னவா இருக்கும்? ஹையா இருக்கும். இதான் லாஜிக். கரெக்டா? அப்ப நான் என்ன சொல்றேன்? டிபெண்டன்சி அதிகமா இருந்தால் cohesion அதிகமா இருக்கும். என்ன பிரச்சனை இல்லை. டிபெண்டன்சி அதிகமா இருந்தால் cohesion அதிகமா இருக்கும். அடுத்ததுதான் என்னோட கேள்வி. cohesion அதிகமா இருக்கிறது லீஸ்ட் டிசையர்டுன்னு கேட்கிறேன். இப்ப சொல்லுங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? cohesion அதிகமா இருக்கிறது லீஸ்ட் டிசையர்னு சொல்றேன். திருப்பி ஒரு தடவை ஆன்சர் பண்ணுங்க. 2-3 பேர் தப்பா சொன்னீங்க, அதனால கேட்கிறேன். நான் எல்லாருமே திருப்பி ஆன்சர் பண்ணுங்க. லீஸ்ட் டிசையர்டுங்கிறது ஃபால்ஸ். கரெக்டா? எதுதான் கரெக்ட்? ட்ரூங்கிறது தப்பு, ஃபால்ஸ் தான் கரெக்ட். ஓகேவா? எஸ், திஸ் இஸ் சீக்வென்ஷியல் cohesion. ஓகேவா? ரைட். லாஸ்ட் ஒன். functional cohesion.
functional cohesion. ஓகேவா? every essential element to a single computation is contained in one component. அப்ப என்ன எக்ஸாம்பிள்னா, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ இது எல்லாமே எங்க இருக்குது? இந்த மாடியூல்லயே இருக்கு. M1லயே என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாமே இருக்கு. அப்ப இந்த M1க்கும் வெளியில இருக்கிறவனுக்கும் அதாவது M1க்கும் லெட்ஸ் சே M2க்கும் M1க்கும் ரிலேஷன்ஷிப் இந்த நம்பர் ஆஃப் டேஷஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஆரோஸ் நான் எனக்கு எல்லாமே உள்ளேயே கிடைச்சிருச்சு அப்படின்னா the number of arrows வந்து என்னவா தான் இருக்கும்? வெரி வெரி லெஸ்ஸா தான் இருக்கும் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்? லெஸ்ஸா இருக்கும் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? arrows வந்து லெஸ்ஸா தான் இருக்கும். எஸ் தானே? ஆன்சர். come on, answer me my difference. எஸ் தானே ஆன்சர்? come on everyone. yes sir. let's say one example. You are going into an apartment that have hundreds of houses. When there are hundreds of houses, there is one supermarket inside that. And there is one vegetable shop inside that. And there is one milk shop inside that. And there is one groceries, all the things available in that particular thing. All things available inside that particular apartment available. இந்த அபார்ட்மெண்ட்ல என்ன கிடைக்குது? உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது. அப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பேரு M1. எனக்கு இங்கேயே எல்லாம் கிடைச்சிருதுன்னா நான் வெளியில போய் ஏதாச்சும் வாங்குவேனா? நோ, நான் வெளில போய் எதுவுமே வாங்க மாட்டேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வெளில போய் என்ன பண்ண மாட்டேன்? எதையுமே வாங்க. the moment நான் வெளியில போய் எதையுமே வாங்கல அப்படின்னா, இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே எனக்கு எல்லாமே கிடைக்குதுன்னா, cohesion is more. சாதா மோர் கிடையாது. இட்ஸ் நாட் நீர் மோர், கெட்டி மோர். கரெக்டா? cohesion எப்படி இருக்குது? வெரி வெரி ஹையா இருக்கும். ஓகேவா? வெரி 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 ஹையா இருக்கும். ஏன் எனக்கு எல்லாமே உள்ள கிடைச்சிச்சுன்னா இந்த ஆரோ மார்க்கே தேவையில்லைல்ல. அப்ப ஆரோ மார்க்கே தேவையில்லைன்னா M1க்கும் M2க்கும் என்ன இருக்கும்? ஒரே ஒரு ஆரோ மார்க் தான் இருக்கும். லீஸ்ட் டிபெண்டன்டா தான் இருக்கும். அப்ப cohesion இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கப்ளிங் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். இதுதான் ரிலேஷன். கரெக்டா? cohesion இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கப்ளிங் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? கம்மி ஆயிட்டே வரும். சார் என்ன சார் கரெக்டா சொல்லுங்க சார். கரெக்டா தான் சொல்றேன். இன்னும் உங்களுக்கு புரியாம சொல்றேன். இங்க உள்ள சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா, வெஜிடபிள் ஷாப் இல்லைன்னா, மில்க் ஷாப் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? வெளியே போய் வாங்குவேன். நான் வெளியே போய் வாங்குறேன்னா நம்பர் ஆஃப் ஆரோஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஆரோஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கப்ளிங் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா எனக்கு உள்ளேயே எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நான் எதுக்கு வெளியே போறேன்? அப்ப கப்ளிங் அதிகமா, cohesion அதிகமா இருந்துச்சுன்னா கப்ளிங் ஆட்டோமேட்டிக்கா என்னவா தான் இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். This is the relationship. Just give me a see if it is clear. This is the final topic of software design. We are successfully completing software design. ஓகேவா? இதுதாங்க பாயிண்ட். listen carefully now. The last final revision touch. ஓகேவா? ஒரே நீங்க உங்க மனசுக்குள்ள என்னோட சொல்லுங்க. நானும் நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப cohesionல நமக்கு என்ன புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே Cl, அப்புறமா என்னது? TPCSF. Cl TPCSF. கரெக்டா? அப்ப Cl னா என்னன்னு பார்த்தோம். ஒரே ஒரு தடவை கோஇன்சிடென்டல், லாஜிக்கல், ஓகேவா? டெம்போரல். கமான் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க சாட் விண்டோல. டெம்போரல், ப்ரொசீஜரல், கம்யூனிகேஷனல், சீக்வென்ஷியல், ஃபங்க்ஷனல். இதெல்லாம் தானே பார்த்தோம். யாரு இருக்கிறதுலயே ஹையஸ்ட் cohesion? ஃபங்க்ஷனல். ஹையஸ்ட் cohesion யாரு? ஃபங்க்ஷனல். லோயஸ்ட் cohesion யாரு? கப்பிள். சாரி, கோஇன்சிடென்டல். இருக்கிறதுலே லோயஸ்ட் cohesion யாரு? கோஇன்சிடென்டல். ரைட்டா? Okay, this is the idea and we have discussed one example for each and everything. சார் question எப்படி சார் வரலாம்? சிம்பிளா கேட்கணும்னா they will ask with the order. least preferred,
லீஸ்ட் ப்ரிஃபர்டு, மோஸ்ட் ப்ரிஃபர்டு, ஓகேவா, லீஸ்ட் டிசையர்டு, மோஸ்ட் டிசையர்டு, இப்படிலாம் கொஸ்டின் வரும். இல்லைன்னா விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் ஆர்டர்னு கேட்பான். எப்படி கேட்பான்? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஆர்டர்னு கொடுத்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஆர்டர் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். கரெக்ட் ஆர்டர்னு கேட்டான்னு வச்சுங்க, நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? போய் ஆப்ஷனை பாத்துருவாங்க. தயவு செஞ்சு ஆப்ஷனை பார்க்காதீங்க. இந்த மாதிரி நீங்க எங்கேயாச்சும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட்ல நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு ஆர்டரை நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த ஆர்டரை பத்தி கொஸ்டின் வருதுன்னா ஆன்சரை பார்க்கவே கூடாது. ஆன்சர் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கவே கூடாது. ஆப்ஷன்ஸை பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் தப்புன்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடும். சரியா? ஆப்ஷனை பார்த்துட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நம்ம ஒரு விதத்துல ஞாபகம் வச்சுட்டு இருப்போம், அங்க ஆன்சரை 4 விதமா குழப்பி கொடுத்துருப்போம். கரெக்டா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம மனசு என்ன பண்ணிடும்? அலைப்பாய ஆரம்பிச்சு. அது தப்பா போயிடும். அப்போ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஆர்டர்னு கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆன்சரை பார்க்காம நேரடியா போய் உங்களோட ரஃப் ஷீட்ல என்ன பண்ணணும்? கோஇன்சிடென்டல் இஸ் லெஸ் தென் லாஜிக்கல், லாஜிக்கல் இஸ் லெஸ் தென் டெம்போரல், டெம்போரல் இஸ் லெஸ் தென் ப்ரொசீஜரல், ப்ரொசீஜரல் இஸ் லெஸ் தென் கம்யூனிகேஷனல், கம்யூனிகேஷன் இஸ் லெஸ் தென் சீக்வென்ஷியல், சீக்வென்ஷியல் இஸ் லெஸ் தென் ஃபங்க்ஷனல்னு போட்டுருணும். போட்டுட்டு இது ஆன்சர்ல எங்கடா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப ஆன்சர் தப்பாது, அப்ப ஆன்சர் தப்பா ஆகாது. சொல்றது புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க ரியல் டைமா எக்ஸாம்ல ஃபீல் பண்ண விஷயத்தை தான் நான் சொல்றேன். எனக்கும் நடந்திருக்குது, உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஆன்சர்ல ஆர்டர் இருந்துச்சுன்னா ஆர்டர் பேப்பர்ல இருக்கணும், பேப்பர்ல இருக்கிறத போய் நம்ம வேலிடேட் பண்ணணும். ஓகேவா? நம்ம மனசுல இருக்கிறத போய் அங்க வெரிஃபை பண்ணினீங்கன்னா வேற மாதிரி ஆகி போயிடும். ஓகேவா? இது நடந்திருக்குதா? ஹவ் யூ ஆல் ஃபெல்ட் எனி டைம்ஸ்? எவ்வளவுதான் நீங்க 100 தடவை படிச்சிருந்தீங்கன்னா அங்க போனவன நம்மளை குழப்பி விட்டுருங்க. Because we are working with respect to some time constraint over there, right? அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன பண்ணா நமக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அதனால ஆர்டர் அப்படின்றதுனாலே ஃபர்ஸ்ட் நீங்க நோட்ல எழுதிருங்க, ஆர் பேப்பர்ல எழுதிருங்க, அதுக்கப்புறமா அங்க போகும். கிளியர் நோ? திஸ் இஸ் த கொஹெஷன்.